Hi friends, welcome to SeekaHost India YouTube channel. இந்த வீடியோல நம்ம எப்படி SeekaHost India client areaல DNS records மேனேஜ் பண்றதுன்னு பார்க்க போறோம். டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் SeekaHost Indiaவோட client area login பேஜ்க்கு வந்துக்கங்க. இங்க உங்க ரெஜிஸ்டர் இமெயில் அட்ரஸையும் உங்களோட client areaவோட பாஸ்வேர்டையும் என்டர் பண்ணிட்டு ரிமெம்பர் மீன்ற செக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு லாகின்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. ஒன்ஸ் நீங்கள் லாகின் பட்டனை கிளிக் பண்ண உடனே நீங்கள் SeekaHost India client area டேஷ்போர்டு கொண்டு வந்துடுவீங்க. இங்கே டொமைன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் டொமைன்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்ககிட்ட இருக்க டொமைன்ஸ் எல்லாம் இங்கே லிஸ்ட்டாக ஆரம்பிச்சிடும். இங்கே உங்களுக்கு எந்த டொமைனில் வந்து DNS ரெக்கார்ட் அப்டேட் பண்ணுமோ அந்த டொமைனோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மேனேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் டொமைனில் DNS மேனேஜ் பண்ணணும்னா நீங்கள் டொமைனில் வந்துட்டு டிஃபால்ட் நேம் சர்வர் அப்டேட் பண்ணணும். இங்கே நேம் சர்வர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்க்குங்க. இங்கே யூஸ் டிஃபால்ட் நேம் சர்வர்ன்ற ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் சேஞ்ச் நேம் சர்வர் கொடுத்தீங்கன்னா டொமைன் டிஃபால்ட் நேம் சர்வருக்கு அது சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் அங்கே எந்த நேம் சர்வர் என்டர் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா யூஸ் கஸ்டம் நேம் சர்வர் பிலோன் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி டொமைன் டிஃபால்ட் நேம் சர்வர் தான் யூஸ் பண்ணுறோம். அந்த நேம் சர்வர் நீங்கள் டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். SeekaHost Indiaவோட டொமைன் டிஃபால்ட் நேம் சர்வர் ns1 systemdns.com, ns2 systemdns.com, ns3 systemdns.com. ஒன்ஸ் நீங்கள் டிஃபால்ட் நேம் சர்வர் செட் பண்ணதுக்கப்புறம் DNS மேனேஜ்மெண்ட்ற ஆப்ஷனுக்கு நேவிகேட் பண்ணி வந்துக்குங்க. சப்போஸ் அந்த ஆப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு காமிக்கலைன்னா நம்ம ஆட் ஆன்ஸ்ன்ற ஆப்ஷனில் போய்ட்டு நம்ம அதை எனேபிள் பண்ணோம். அடுத்து ஆட் ஆன்ஸ்ன்ற ஆப்ஷனுக்கு போய்க்குங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆட் ஆன்ஸ்ன்ற ஆப்ஷனுக்குள்ளே வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு DNS ஹோஸ்ட் ரெக்கார்ட் மேனேஜ்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே மேனேஜ்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணி DNS மேனேஜ்மெண்ட்ற ஆப்ஷனை எனேபிள் ஆர் டிசேபிள் பண்ணிக்க முடியும். அடுத்து DNS ரெக்கார்ட்ஸை எப்படி ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஏ ரெக்கார்டு அப்டேட் பண்ணுறதுக்கு அந்த ரெக்கார்ட் டைப்பில் ஏ அட்ரஸை சூஸ் பண்ணிக்கோங்க. அட்ரஸில் வந்துட்டு உங்கள் IP அட்ரஸ் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நம்ம DNS மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் ஹோஸ்ட் நேம் எதுவும் என்ட்ரு பண்ணாமல் இருந்தாலே அது டொமைன் நேமாக எடுத்துக்கும். MX ரெக்கார்டு அப்டேட் பண்ணுறதுக்கு ரெக்கார்ட் டைப் பண்ணிட்டு MXன்றதை சூஸ் பண்ணிவிட்டு அட்ரஸ்ன்ற இடத்துல உங்கள் MX ரெக்கார்டோட அட்ரஸை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ரியாரிட்டின்னு இருக்கிற இடத்துல உங்கள் MX ரெக்கார்டோட ப்ரியாரிட்டியை என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துக்கோங்க. CNAME ரெக்கார்டு என்ட்ரு பண்ணுறதுக்கு ரெக்கார்ட் டைப்பில் CNAMEன்றதை சூஸ் பண்ணிவிட்டு ஹோஸ்ட் நேமில் நீங்கள் எந்த CNAMEக்கு உங்கள் டொமைனை பாயிண்ட் பண்ணமோ அந்த CNAME என்ட்ரு பண்ணிவிட்டு அட்ரஸில் உங்கள் டொமைன் நேமை என்ட்ரு பண்ணி சேவ் சேஞ்சஸ் கொடுத்துக்கோங்க. உங்கள் டொமைனுக்கு மெயில் CNAME ரெக்கார்டு அப்டேட் பண்ணோன்னா ரெக்கார்ட் டைப்பை CNAMEன்னு சூஸ் பண்ணிட்டு ஹோஸ்ட் நேமில் மெயிலுன்றதை என்ட்ரு பண்ணிவிட்டு அட்ரஸில் வந்துட்டு உங்களுக்கு எந்த அட்ரஸ் வேணுமோ அதை என்ட்ரு பண்ணிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துக்கோங்க. TXT ரெக்கார்டு ஆட் பண்ணுறதுக்கு ரெக்கார்ட் டைப்பில் SPF TXTன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அட்ரஸில் உங்களுக்கு என்ன TXT ரெக்கார்டு வேணுமோ அதை அப்டேட் பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துக்கோங்க. DKM ரெக்கார்டு அப்டேட் பண்ணுறதுக்கு ரெக்கார்ட் டைப் SPF TXTன்றதை சூஸ் பண்ணிவிட்டு ஹோஸ்ட் நேமில் உங்கள் DKMோட ஹோஸ்ட் நேமை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அட்ரஸில் உங்கள் DKM ரெக்கார்டை வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. குட்டி இன்ஃபர்மேஷன், இங்கே நீங்கள் அப்டேட் பண்ணுற DKM ரெக்கார்டு வந்துட்டு ஒர்க் ஆகணும்னா அது கண்டிப்பாக 1024 பிட்டில் மட்டும்தான் இருக்கணும். ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துக்கோங்க. URL redirect ரெக்கார்டு அப்டேட் பண்ணுறதுக்கு ரெக்கார்ட் டைப் URL redirectன்றதை சூஸ் பண்ணிவிட்டு அட்ரஸில் உங்கள் மெயின் டொமைனோட அட்ரஸை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஹோஸ்ட் நேமில் உங்களுக்கு எந்த சப்டொமைன்லேருந்து இந்த மெயின் டொமைனுக்கு ரீடைரக்ட் ஆகணுமோ அந்த சப்டொமைனோட பேரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த டீட்டெயில்ஸை என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு இது அந்த சப்டொமைனை யாராச்சும் சர்ச் பண்ணாங்கன்னா அது மெயின் டொமைனுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் பண்ணிவிட்டுரும். அடுத்து URL ஃப்ரேம்ன்ற ரெக்கார்டு அப்டேட் பண்ணுறதுக்கு ரெக்கார்ட் டைப் URL ஃப்ரேமை சூஸ் பண்ணிவிட்டு அட்ரஸில் உங்களுக்கு எந்த டொமைனோட கண்டென்ட் வந்து சப்டொமைனில் விசிபிள் ஆகணுமோ அந்த டொமைன் நேமை என்ட்ரு பண்ணிவிட்டு ஹோஸ்ட் நேமில் அந்த சப்டொமைனை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நீங்கள் சேவ் சேஞ்சஸ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த சப்டொமைனை சர்ச் பண்ணிங்கன்னா மெயின் டொமைனோட கண்டென்ட் வந்துட்டு சப்டொமைனில் லோட் ஆகும். அதாவது சப்டொமைனோட பேரில் உங்கள் மெயின் டொமைன் கண்டென்ட் வந்துட்டு லோட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் வீடியோஸை தொடர்ந்து பார்க்க நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.